வணக்கம். நம்ம நிறைய இப்போ என்ன பண்ணுறோம்னா, குழந்தைங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா எல்லார் வீட்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 2 குழந்தை தான் அதிகபட்சமாக இருக்காங்க. அதாவது குழந்தைங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி தர பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம். இப்போ நீங்கள் நானும் சின்ன வயசில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால், அது கேட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பொருள் நம்ம கை கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி இல்லை, கேட்டவுடனே வாங்கி கொடுத்துருவோம். அதனால அதோட வேல்யூ என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் போகுது. கேட்கட்டுங்க, குழந்தைங்களை கேட்க விடுங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தர பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. இந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்க லேட் ஆகும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுவரை நீங்கள் வாங்கி கொடுக்கறதே விட்டுட்டே இருங்க. அது கிடைச்ச பிறகுதான் அவங்களுக்கு சந்தோஷம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தரோம்னா வாங்கி கொடுத்துருவோம். அது எப்படி ஓட்டணும்னு சொல்லி தருவோம். நம்ம குழந்தைக்கு லைசன்ஸ் இருக்கா இதெல்லாம் பார்க்கறதில்ல. பைக் கேட்டவொடனே வாங்கி கொடுத்துருவோம். ஃபாஸ்ட் டிரைவிங் போகிறோம், விழுந்து வாங்கிட்டு வரோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம்ல. ஒரு பொருள் வாங்கிட்டு அது எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்த முதல்ல குழந்தை கற்றுத்தாங்க. அது கற்றுக்கிட்ட பிறகு அந்த பொருள் வாங்கிட்டாங்க. இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ற முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்புல இருந்து தவறும் போது தான் நிறைய மிஸ்டேக் ஆகுது. இந்த மிஸ்டேக் ஆகாம குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு பெற்றோரோட கடமை. இதை நம்ம முறையாக பயன்படுத்துவோம். தேங்க்யூ.